அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேர்கொண்ட பார்வையும் குயில் போன்ற குரலும் நேர்மையான நடத்தையும் நல்ல உள்ளமும் கொண்ட விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு வரக்கூடிய மாற்றத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு வரும் டிசம்பர் 25க்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் வரப்போகுதுங்க. சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வர எல்லா விஷயத்திலையும் மாற்றம் வரப்போகுதுங்க. இந்த மாற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம கடவுளான முருகர் எடுக்கிற முடிவுங்க. இந்த முடிவை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. விருச்சிகத்தில் பிறந்தவங்களோட பொதுவான குணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, படிப்படியாக முன்னேறவங்களாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க, என்ன நடந்தாலும் தைரியத்தை கைவிடவே மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, எந்த செயலை செய்யும் போதும் ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் தந்திரத்தோடு செய்வீங்க. அடுத்தவங்களோட பழகும்போது அன்பாக பாசமாக பணிவாக பழகுவீங்க. வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் நிறைந்து தாங்க இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் சமாளிச்சுட்டு தாங்க இருப்பீங்க. பெரும்பாலும் லட்சியவாதியாக இருப்பீங்க. ஒரு டீச்சராக ஏதோ ஒரு லட்சியம், வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அதன் போக்கில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு மற்றவங்க மாதிரி இல்லாமல் தனிப்பட்ட விதமாக தனக்குன்னு ஒரு லட்சியத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு அந்த லட்சியத்துக்காக ஒவ்வொரு நாளும் கடுமையாக உழைச்சி அதற்கு தோல்வியே நடந்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க நீங்கள். தன்னை ஒருவர் மதிக்கவில்லை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. திரும்பவும் அவங்க கூட போய் பேசி நண்பர்களாக பழகி நல்ல குணமாக மாற்ற வைப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க பழைய பழக்க வழக்கங்கள் உறுதியாக பழைய பழக்க வழக்கங்கள்லாம் பள்ளியில் படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க எல்லாருமே உங்களை மறந்துட்டேன், பார்த்தா கூட அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாரையுமே மறக்கவே மாட்டீங்க. எந்த ஒரு ஞாபகத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தாங்க இருப்பீங்க. யாரையுமே உங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க. காலம் நேரம் பார்த்து கச்சிதமான நேரம் பார்த்து கச்சிதமாக செய்யக்கூடிய வேலையை கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்கள் விரும்பிய தொழிலை செய்து வந்தால் அதில் கண்டிப்பாக உச்சத்தை தொடுவீங்க. கண்டிப்பாக உச்சத்தை தொடுறதை யாருனாலையும் தடுக்கவே முடியாதுங்க. சிறந்த முதலாளி, ஒரு தொழில் தொடங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான முதலாளியாக பணியாளர்களுக்கு வேலையை கொடுத்து அவங்களுக்கு அதற்கேற்ற ஊதியத்தை கொடுத்து ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, உங்கள் நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட நீங்கள் உங்கள் நண்பர்களை கஷ்டப்படாமல் பார்த்துக்குவீங்க. நியாயம் அநியாயம் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவீங்க. முன்கோபம் அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக தாங்க நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் விருப்பு வெறுப்புக்களை அனுசரித்து இடத்துக்கு தகுந்ததுக்கு போல் நீங்கள் நடந்துக்குவீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முன்போவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கோவத்தை கொஞ்சம் குறைச்சி பொறுமையாக இருந்தீங்களாவே உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க. ஆனால் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் வரப்போகுது. இந்த மாற்றத்தையும் அற்புதத்தையும் யாராலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாற்றங்கள் நம்ம முருகர் எடுத்த மாற்றம். இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு யாருனாலையும் முடியாதுங்க. முருகர் எடுத்த முடிவை யாருனாலையும் தடுக்க முடியுமா? முடியாதானே? ஆமாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகரே போற்றி, எல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வர இந்த நொடி வர பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி தவிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏன் நம்மளுக்கு மட்டும் இத்தனை பிரச்சனை நடக்குது? காலையில் இருந்து இரவு வரைக்கும் பிரச்சனை,
இரவு தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வரதில்லை. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு நீங்கள் தவிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க? விருச்சிக ராசிக்கார நேயர்களே, வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் எல்லா ரீதியிலையும் நீங்கள் நன்மையவே காண போகிறீங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா அம்மாவில் ஆரம்பித்து குழந்தைங்க, மனைவி யாருமே உங்களை புரிஞ்சுக்கலைங்க இந்த நாள் வரைக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் இனி வரும் காலகட்டத்தில் வாழ போகிறீங்க. ஆமாங்க, உங்கள் அப்பா அம்மா உங்கள் அன்பை புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் ஆசை மனைவி உங்களிடம் பணிவாகவும் உங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வெறுப்பை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. குழந்தைங்களையும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் இனி வரும் காலகட்டத்தில் குழந்தைகளோட வேலை போக மீதி நேரத்தில் செலவிடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க உங்கள் மேலே மிகவும் அதிகமாக பாசமாக இருப்பாங்க. நீங்கள் பணி செய்யும் இடத்துல இருக்கிற சக ஊழியர்களும் உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இனி வரும் காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையிலேயே மாற்றம் வரப்போகுதுங்க. ஆமாங்க, வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. இந்த மாற்றத்தையெல்லாம் நம்ம முருகர் தாங்க செய்ய போகிறாரு. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எல்லாம் நன்மைக்கே. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு எல்லாம் காரணம் முருகர் தாங்க. ஏன்னா அவர்தான் மாற்றத்தையே செய்ய போகிறாரு. உங்கள் வாழ்க்கையவே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க போகுதுங்க. வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களை பிரிந்து சென்ற காதல் மனைவி உங்கள் கை கோர்ப்பாங்க. நீங்கள் பெற்ற குழந்தைகள் உங்களுடன் அதிக அன்புடன் வாழ்வாங்க. உங்கள் தாய் தந்தை உங்களுடன் மிகவும் பாசமாக நடந்து கொள்வார்கள். சக ஊழியர்கள் உங்களுடன் மிகவும் சந்தோஷமாக பேசி பழகி நிம்மதியாக உங்களுடன் சேர்ந்து பணியை செய்வாங்க. உங்கள் முதலாளி உங்களுடைய நிலையை அறிந்து நீங்கள் செய்யும் வேலைக்கு தகுந்த சம்பளத்தை தரக்கூடிய காலகட்டம்தாங்க. உங்களுக்கு வெளியூர் சென்று வேலை செய்யும் சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக இந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலை தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியூர் சென்று வேலை செய்யுங்க. அந்த வேலையில் வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும். ஏன்னா வரும் டிசம்பர் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. அதனால் நீங்கள் அனைத்து செயலையும் முன்வந்து செய்யுங்கள். எல்லாம் நன்மைக்கே. முருகர் நம் வாழ்வில் நம்முடன் துணை இருப்பார். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் ஈசனே போற்றி என நமது தெய்வத்தை வழிபட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை மட்டும்தாங்க நடக்கும். வேற எதுக்குமே இடமில்லை. உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்க ஒரு சின்ன பரிகாரம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலாம். எல்லாரையும் செய்யக்கூடிய பரிகாரம்தான். மிகவும் எளிமையான பரிகாரம்தான். உங்கள் குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு உங்கள் வீட்டில் ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என பொதுவான மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை அறிந்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை தினமும் மந்திரமாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் லட்சுமி கடாசம் அதிகரிக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் வருவாள். உங்கள் வீட்டில் செல்வம் விளையாடும். உங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனை நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்து அனைவருக்கும் உதவி செய்து சந்தோஷமாக வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் வரும் டிசம்பர் 25க்கு பிறகு நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் முருகா போற்றி, ஓம் ஈஸ்வரனே போற்றி, எனைக்காக்கும் முருகா போற்றி, அப்பனே ஐயனே போற்றி. எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.